ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நாங்கள் டி நகர் ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு சடனாக பிளான் பண்ணி நான் அம்மா சித்தியெல்லாம் கிளம்பிட்டோம். அங்கே வந்து மார்னிங் ஒரு 10:30 போல் நாங்கள் ரீச் ஆகிருப்போம். சித்தியும் அவங்க இருக்க ஊர்லேருந்து வந்துட்டாங்க. மார்னிங் பார்த்தா சுத்தமாக கூட்டமே இல்லை. ஏன்னா சண்டே டைமில் தான் கூட்டம் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கே நாங்கள் பயந்துட்டுருப்போம் போகிறதுக்கு. அங்கே போனால் கூட்டம் இல்லை. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு என்னென்ன கடை இருக்குதுன்னு பார்த்துட்டு மார்னிங் டிஃபன் நாங்கள் முடிச்சுட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ தான் எல்லா ஷாப்பும் ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, என்னென்ன கடை இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம். அப்பப்போ நான் டி நகர் வந்து அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸாவது வந்துடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட, இல்லை தனியாக கூட வந்துடுவேன். பட் இப்போ நாங்கள் லேடிஸ் 3 பேர் மட்டும் சும்மா போய் என்ன ஷாப்பிங் பண்ணலாம், காலேஜுக்கு தேவையானது ட்ரெஸ் அந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து என்னென்ன கடை இருக்குது, திங்ஸ் என்னென்ன இருக்குன்றதை நாங்கள் அப்படியே லைன் பையாக பார்த்துட்டே போனோம். தென் நாங்கள் வாட்ச் கடைலாம் சிலது ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஒரு சரவணா ஸ்டோரை வேறு குடோனா மாற்றிடுன்ற மாதிரி சொன்னாங்க. பட் எங்களுக்கு கன்ஃபார்மாக ரீசன் தெரியாது. சரி, ஃபஸ்ட்டு நம்ம எந்த கடை ஓப்பனில் இருக்குது பிடிச்ச மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து சரவணா ஸ்டோர் தான் போனோம். அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனதும் வந்து நான் மேலே போய் கொஞ்சம் டச்சப் பண்ணிக்கிட்டேன் மேக்கப். ஏன்னா நம்ம ட்ரெயின் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். போய் டச்சப் பண்ணிவிட்டு ஷாப்பிங் ஆரம்பிக்கலான்னு போயிட்டோம். ஒரு ஆர்வக்கோளாறு மாதிரி ஆகிட்டேன். ஏன்னா கொஞ்சம் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா நான் போய் ஒரு 2 months ஆச்சு. எனக்கு கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு 1 month. அதனால் ஸோ நாங்கள் கீழே லாக்கர் ரூமில் போய் நான் பேக்கெல்லாம் வச்சுட்டு மேலே ஷாப்பிங்க்கு போயிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து குட்டி செக்ஷன் தான் போயிருந்தோம். சித்தி குழந்தைங்களுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஆடி ஆஃபரில் இருந்துச்சு. ஸோ குட்டீஸ்க்கு ஃபஸ்ட்டு போயிட்டு கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தா மலை மாதிரி குவிச்சு வச்சுருக்காங்க. எல்லாமே அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. ஏன்னா குட்டீஸ்னாலே க்யூட் தான், அவங்களுக்கு வாங்குகிற பொருள்லாம் இன்னும் க்யூட்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக அடல்ட் செக்ஷன் போயிட்டோம். அங்கே இருக்க சுடிஸ்லாம் பார்த்துட்ருந்தோம். ஸோ நான் மிரர் பார்த்துட்டுமே ஆக்சுவலாக போனதான் நான் எப்பயும் போல் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். தென் நாங்கள் சுடிலாம் பார்த்துட்டு அப்படியே சுற்றிட்டு இருந்தோம். ஆளுக்கு ஒரு மூளைக்கு போயிட்டோம். ஏன்னா நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கே ஆளுக்கு ஒரு கால் பண்ண வேண்டியதாக இருந்தது. இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பாண்டியன் ஸ்டோர்ஸ் போயிட்டோம். ஏன்னா அங்கே வந்து ஜுவல்லரிஸ் அண்ட் வந்து காஸ்மெட்டிக்ஸ்லாம் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கும்னு வந்து யூடியூப்பில் ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். ஸோ அங்கே சரி போய் தான் பார்ப்போமே நாங்கள் போனால் கலெக்ஷன்ஸ்லாம் அவ்வளோ அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருந்தது. நான் கிட்டத்தட்ட ஒரு 4000க்கு மேலே பில் போட்டிருந்தாங்க. மொத்தமே எனக்கு வாங்கினது தான். எங்கள் சித்தி அம்மா கூட சில பேங்கிள்ஸ் மட்டும்தான் வாங்கினாங்க. அங்கே வந்து கொரியன் ஸ்டைல் இயரிங்ஸ் எல்லாமே இருந்துச்சு. பட் நான் அவ்வளோவா அந்த மாதிரி போட மாட்டேன். ஸோ நார்மலாக எனக்கு பிடிச்ச மாதிரி சில ஹியரிங்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ்லாம் நான் வாங்கினேன். கிளிப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஹியரிங்ஸ்லாம். பட் பிக்காக இருந்ததால் நான் கொஞ்சம் ஆக்சுவலாக நான் ஒரு செட்டு தான் வாங்கியிருப்பேன். ஏன்னா கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம் வேறு, நம்ம கொஞ்சம் அளவாக எல்லாமே வாங்கணும்னு சொல்லிட்டு எது இப்போதைக்கு தேவையோ அந்த மாதிரி மட்டும் சில இதெல்லாம் வாங்கிக்கிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் செட்லாம் நிறைய இருந்துச்சு. நம்ம சின்னதாக போடுற செயின் அண்ட் கிளிப்ஸு, லப்பர் பேண்டு, ஹேர் பேண்ட் எல்லாமே இருந்தது. நானும் வந்து ஒரு ஹேர் பேண்ட் ஒன்று வாங்கிடுறேன், நல்லா முயல் குட்டி மாதிரி. அதுக்கப்புறம் நாங்கள் செயின் பிரேஸ்லெட் செக்ஷன்லாம் போயிருந்தோம். அண்ட் வந்து நான் பிரேஸ்லெட்டுமே ஒரு 3 வாங்கிட்டேன். அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. அது எல்லாமே ரோஸ் கோல்டில் இருந்துச்சு. ஏன்னா என்னோடய கலருக்கு அது செட் ஆகும். தென் நாங்கள் பேங்கிள் செக்ஷன் போனோம். அங்கே பேங்கிளுக்குனே தனியாக ஒரு இடம் வச்சுருக்காங்க. அவ்வளோ பேங்கிள்ஸ் இருந்துச்சு. எல்லாமே ஒரு வெரைட்டிஸ், நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. வெல்வெட்டில் இருந்தது அண்ட் வந்து பிளாஸ்டிக் பேங்கிள்ஸ், அப்புறம் காப்பர் பேங்கிள்ஸ், அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. ஸோ எல்லோரும் சித்தி எல்லாருமே வந்து பேங்கிள்ஸுக்கு தான் ரொம்ப நேரம் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. நானுமே ஒரு 3 பேங்கிள்ஸ் வாங்கினேன். போட்டு பார்த்துருக்கேன். அந்த கிளிப்பும் அட்டாச் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. தென் கிளிப் செக்ஷன் போனால் அதுக்கும் செப்பரேட் செக்ஷன் வச்சுருக்காங்க. எனக்கு வந்து அதிகமாக கொண்டை போடுறதுக்கு தான் கிளிப்பு தேவைப்படும்னு சொல்லிட்டு அங்கே போனோம். எனக்கு பிடிச்ச மாதிரி அவ்வளோ வெரைட்டிஸ் இருந்துச்சு. ஷாப்பிங் முடிச்சுட்டு நாங்கள் வந்துவிட்டோம். அதுக்கே எங்களுக்கு வந்து டைம் 1 ஆகிடுச்சு. ஸோ எங்களுக்கு வேறு நெக்ஸ்ட்டு ட்ரெயினுக்கு வேறு டைம் ஆகிடும்னு அடுத்த ரொம்ப பிடிக்கும். அதையும் வாங்கி சாப்பிட்டு லஞ்சுக்கு வந்துட்டோம். நமக்கு வந்துட்டேன். எனக்கு சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் சித்தியெல்லாம் ஒரு வழிக்கு உட்காந்துட்டாங்க. ஸோ நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நெயில் பாலிஷ் ஒன்று வாங்கிட்டு தென் அப்படியே கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு இருந்தேன். வேறு எதனா கிடைக்குமான்னு. ஏன்னா 3 o'clock வேணுன்றதுனால நாங்கள் வந்து சீக்கிரமாக எல்லாம் முடிக்கணும்னு சொல்லிட்டு கீழே வரோம். பில்லெல்லாம் போட்டுட்டு வந்து பார்த்தா அவ்வளோ கூட்டம். நாங்கள் மார்னிங் வரும்போது விட ஈவினிங் ஆனதும் ஒரு 5 o'clock அவ்வளோ கூட்டம் வந்துருச்சு.
ஸோ மார்னிங் கிளிப்பையும் போட்டிருக்கு, ஈவினிங் கிளிப்பையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். தென் போகிற வழியில் ஒரு வாட்ச் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸ்ட்ரைட்டாக செங்கல்பட்டு போயிட்டு அங்கேருந்து ட்ரெயின் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதோட வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். அண்ட் வீட்டில் எங்கள் அம்மா நான் எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது ஒரு கிளிப் எடுத்தாங்க. எப்படி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், எல்லாமே ஒரு கந்தலாக இருக்கும். ஸோ இதோடு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பை, லவ் யூ ஆல்.